கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். நாம் இன்று இச்சை அடக்கத்தை குறித்து தியானிக்க போகிறோம். இச்சை அடக்கம் என்றால் செல்ஃப் கண்ட்ரோல் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். இதற்கு உள்ளான பலன் என்று அர்த்தம். இந்த இச்சை அடக்கம் நமது சொந்த பக்தியினாலேயோ நம்முடைய சொந்த முயற்சியினாலேயோ நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொள்ளும் சுய கட்டுப்பாடு அல்ல. மாறாக பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்வில் செயல்படுவதனால் நம் மூலம் வெளிப்படும் வெளிப்படையான அம்சமாகும். மேலும் இச்சையடக்கம் என்பது ஒருவன் தன்னை தனது ஆசைகளை அடக்கி கட்டுக்குள் வைத்துக் கொள்வதை குறிக்கிறது. ஹல்லேலூயா. யாத்ராகமம் 1:14 அவனவன் தன் சுய இச்சையினாலே சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். பிரியமானவர்களே, ஒருவருக்கு பாவ சோதனை கொண்டு வருவதே அவனுடைய உள்ளான மனிதனில் காணப்படும் இச்சைதான். உள்ளான மனிதன் என்றால் அவனுடைய இருதயம். அவன் இருதயத்தில் முதலாவது எழுப்பி வரும் சுய இச்சை. அது நிமித்தமாக அவன் சிக்குண்டு சோதிக்கப்பட்டு அவன் இச்சைகளினால் விழுந்து போகிறவனாய் இருக்கிறான். யாக்கோபு 4:1 நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, நாம் இச்சையின் நிமித்தமாக நாம் எந்த விண்ணப்பங்களையும் தேவனிடத்தில் ஏறெடுக்காதவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி நாம் நம் சொந்த இச்சையினாலே ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுத்தோம் என்றால் அதற்கான பதில் ஒரு நாளும் நமக்கு கிடைக்காது. நமக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் ஏற்படுவதற்கு காரணம் நம் சரீர அவயங்களில் போர் செய்கிற இச்சையே. இச்சையின் இறுதி பலன் மரணம். அதாவது இச்சையானது மரணத்தை பிறப்பிக்கிறதா இருக்கிறது. இச்சையை நிறைவேற்றும் உள்ளான எண்ணத்துடன் வெளிப்படையாக நாம் எப்படிதான் ஜெபித்தாலும் அந்த ஜெபமானது வீணாய் போய்விடுகின்றன. நம்ம நித்திய வாழ்வில் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமெனில் நம்முடைய வாழ்க்கையில் இச்சையடக்கம் இருப்பது மிகவும் அவசியம். 1 கொரிந்தியர் 9:25 பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய தேசத்தில் விளையாட்டுத் துறையில் இருப்பவர்கள் இப்படிப்பட்ட இச்சையடக்கத்துக்குரிய காரியங்களை அவர்கள் செய்ய மாட்டார்கள். உதாரணத்திற்கு, அவர்கள் சில உணவுப் பொருட்களையும் கூல்ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் அவங்க குடிக்க மாட்டாங்க. அவங்களே அப்படி இருக்கும்போது நாம் நித்திய வாழ்வில் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தோடு இருக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய தேவன் பரிசுத்தமாய் இருக்கிறார். நாமும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நித்திய வாழ்வில் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமெனில் நம்முடைய வாழ்க்கையில் இச்சையடக்கம் நமக்கு மிகவும் அவசியம். இச்சையடக்கத்துடன் நடந்து கொள்வது ஒரு உண்மை கிறிஸ்தவனின் அடையாளமாக இருக்கிறது. அநித்தியமான அற்ப நேர இன்பம் தரும் இச்சைகளுக்கு இணங்காமல் நித்தியமான பலனை எதிர்நோக்கி இச்சையடக்கத்துடன் நடந்து கொள்வது ஒரு உண்மை கிறிஸ்தவனின் அடையாளம். 2 பேதுரு 1:6 ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவ பக்தியையும். இந்த வசனத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அநித்தியமான அற்ப நேர இன்பம் தரும் இச்சைகளுக்கு நாம் ஒவ்வொருவரும் இணங்காமல் நித்தியமான பலனை எதிர்நோக்கி காத்திருக்கும் போது இச்சையடக்கம் பொறுமையை கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, இச்சையடக்கம் என்பது நம்முடைய ஆசை இச்சைகளை அடக்கி வைத்திருப்பதோடு பாவத்திற்கு அடிமைப்பட்டு அதன் விளைவாகிய தண்டனை பெறாதபடி நம் ஒவ்வொருவர்களையும் தடுக்கிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் குற்ற உணர்ச்சி இல்லாதவர்களாக நாம் வாழ்வதற்கு இது உதவி செய்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் இச்சையை என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். நாம் அதை சிலுவையில் அறைய வேண்டும். ஆதார வசனம் கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நன்றாக பார்த்தீங்க அப்படின்னா அதை அறிந்திருக்கிறார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. நாம் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டோமோ நாம் அப்பொழுது நம்முடைய மாம்ச இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்க இன்னைக்கு உங்களை அரைஞ்சு பாருங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க சிலுவையில் அரைஞ்சிட்டீங்களா? இன்னும் அறையாம இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க ஆராய்ந்து பாருங்க. இந்த வசனத்தின் மூலமாக நாம் 3 காரியங்களை குறித்து பார்க்கிறோம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும் நீதி உள்ளவர்களாகவும் நாம் தேவ பக்தி நிறைந்தவர்களாகவும் ஜீவனம் பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஜீவனம் பண்ணி அப்படின்னா நாம் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நாம் வாழ்கிறவர்களாக மாற வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த உலக வாழ்க்கை லௌகிக இச்சை என்றால் இந்த உலக இச்சையை நாம் மேற்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
பிரியமானவர்களே, இச்சை ஒரு மனிதனுக்குள் எப்படி ஆரம்பமாகிறது என்று நாம் பார்க்கலாம். இச்சையின் ஆரம்பமே அது சம்பந்தமான எண்ணங்களும் சூழ்நிலைகளும் தான். எனவே இவற்றில் மிகவும் கவனமுள்ளவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். நம் எண்ணங்களை கிறிஸ்துவுக்கு நேராக ஒருமுகப்படுத்தும் போது நம்மளிலிருந்து எழும் இச்சை என்னும் பாவ நிலையிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் விடுபட முடியும். இதற்கு பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு நாம் ஒவ்வொருவரும் அவருடைய வழிநடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாக, நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் மாம்ச இச்சையை நிறைவேற்றாதவர்களாக இருப்போம். ஆதார வசனம் கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஹல்லேலூயா. நான் முன்பு சொன்னது போல நம்முடைய சொந்த முயற்சியினால இதை நம்ம செய்யவே முடியாது. நாம இந்த இச்சையடக்கத்தோடு நடந்து கொள்வதற்கு நாம் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவர் நம்மளுக்கு கிருபை செய்வார். அப்பொழுது கர்த்தராகிய தேவன் நமக்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இச்சையடக்கத்தை காத்துக்கொள்வதற்கு கிருபை செய்வார். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 22வது வசனம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. ஹல்லேலூயா. நாம் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நாம் விலகி ஓடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். வேதத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யோசேப்பு தன்னுடைய வாலிப வயதில் கர்த்தருக்கு நான் விரோதமாக எப்படி நான் பாவம் செய்வேன் என்று தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் எடுத்துக்கொண்டவராய் அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடினார். அதே போல நாமும் இந்த இச்சை அடக்கத்துக்கு விரோதமாக நம்முடைய வாழ்க்கையில் வரும் எல்லா போராட்டங்களுக்கும் மாம்ச இச்சைகளுக்கும் விலகி ஓடுகிறவர்களாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு நாம் ஒவ்வொருவரும் நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும் பொழுது இச்சையடக்கம் என்ற ஆவியின் கனி நம் மூலம் நிச்சயமாக வெளிப்படும். பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஜெயமெடுக்க நினைக்கும் காரியங்களில் கடினமான ஒன்றாக இருப்பது இச்சையடக்கம். நமக்குள் எழும்பும் வேண்டாத ஆசைகள், விருப்பங்கள், தேவன் விரும்பாத காரியங்கள் அடக்கவோ மேற்கொள்ளவோ சிரமம் படுகிறோம். பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு நம்மை முற்றிலும் அர்ப்பணிக்கும் போது அவர் தாமே நம்மளுக்கு உதவி செய்வார். பிதாவாகிய தேவன் நம்முடைய பலத்தின் மேல் அல்ல, நம்முடைய அர்ப்பணிப்பின் மேலேயே அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அர்ப்பணிக்கிற யாவரும் ஜெயத்தை கொள்கிறவர்களாக இருப்பார்கள். இச்சையடக்கம் உள்ளவர்கள் தேவன் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடி முடிப்பார்கள். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 25வது வசனத்தில் நாம் இதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 25வது வசனம். இச்சையடக்கம் உள்ளவர்கள் தேவன் நியமித்திருக்கும் ஓட்டத்தில் ஓடி முடிப்பார்கள். நான் ஒருமுறை கூட இந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய ஓட்டம் விசுவாச ஓட்டம். நம்முடைய நித்திய வாழ்வில் ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமெனில் நம்முடைய வாழ்க்கையில் இச்சை அடக்கம் மிகவும் அவசியம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் இச்சையடக்கம் உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அர்ப்பணிக்கிற யாவருக்கும் அவர் ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, இன்று ஆண்டவரே என்னோடு ஒரு மனதாய் இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, எங்கள் உச்சம் தலைந்து உள்ளம் கால்வரை இயேசுவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான மாம்ச இச்சைகளையும் மேற்கொள்கிறவர்களா எங்க மாற்றுங்கப்பா. நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்குள் இருக்க வேண்டும். அப்பா, நீர் பரிசுத்தராகவே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் பரிசுத்தமாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இன்று என்னோடு இணைந்து ஒரு மனதாய் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா நீங்க விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா, அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவரே, எங்கள் சரீரத்தில் அப்பா எழும்புகிற இந்த மாம்ச இச்சைகளை நாங்கள் சிலுவையில் அறைகிறவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவரே அப்பா, அதை வெறுத்து விலகி ஓடுகிறவர்களா இருக்க வேண்டும். அப்பா, இச்சையை அடக்கி ஆள்கிறவர்களாய் நாங்கள் இருக்கணும் தகப்பனே. அது மாத்திரமல்ல, எங்கள் மாம்சத்துக்கு விரோதமாக போராட்டங்கள் எழும்பொழுது அதை விட்டு விலகி ஓடி யோசேப்பு போல எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. அப்பா, உடைய கிருபையால் இறங்குங்கப்பா. ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே உடைய அன்பின் நிமித்தமாக உடைய தயவின் நிமித்தமாக அப்பா நீர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த நேரத்தில் அப்பா எத்தனையோ சூழ்நிலைகள்ல போராட்டங்கள் நிமித்தமாக இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கலாம்ப்பா. அவங்களுடைய வாழ்க்கையில அப்பா இந்த மாம்சத்துக்கு விரோதமான
போராட்டங்களில் இருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினால் கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியும் ஆவிக்கு விரோதமாக மாம்சமும் ஒன்றுக்கொன்று யுத்தம் செய்கிறது என்று வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே அப்பா நீர் கிரியை செய்வீராக. இயேசுவின் வல்லமையுள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக தகப்பனே. அப்ப நீர் விரும்புகிற பரிசுத்தத்தின்படி ஒவ்வொருவரையும் அப்பா வழி நடத்துங்க தகப்பனே. அது மாத்திரமல்லப்பா, இந்த நித்திய வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. அப்பா, அதை நோக்கி கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. அப்பா, இந்த நித்திய வாழ்வில் தகப்பனே இந்த ஜீவ கிரீடத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்க தகப்பனே. எங்க சொந்த முயற்சினாலேயோ எங்க பக்தியினாலேயோ நாங்கள் இதை பெற்றுக்கொள்ள முடியாதுப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை போதித்து நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரின் நிமித்தமாக இந்த இச்சையை நாங்கள் மேற்கொள்கிறவர்களா இருக்க வேண்டும் தகப்பனே. கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த நேரத்துல நாங்க அப்பா உடைய கிருபைக்காக வேண்டி நிற்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டு ஆமென் என்று பதில் கொடுத்து விட்டீங்க தகப்பனே. உமது கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம் தகப்பனே. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். God bless you.